முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னமும் 12 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் நக்மோத் பிராச்சா என்று சொல்லக்கூடிய நபர், அவர் ஒரு வழக்கறிஞர். ராம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார், சுயேட்சையாக களமிறங்குகிறார். அவர் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார், ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அதுல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய தேர்தல் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அதே மாதிரி அவசரமான காலங்களில், அதாவது சூழல் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த இடங்களில் வேண்டுமானால் இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாகத்தான் இருக்கிறது. அதனால் மீண்டும் இந்த தேர்தலில் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்துவதை பற்றி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கான வேலைகளை செய்ய துவங்க சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த மனுவினுடைய நோக்கம். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு